சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து வார பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இன்று ஒரு பிரபல நாளேடான தினமலரில் என்னுடைய நட்சத்திர பலன்கள் வெளிவந்தது. நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்களை நான் எழுதியிருந்தேன். நம்முடைய மக்களிடமிருந்து வந்த தகவல்களை பார்த்தால் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்தது. என்ன சார் நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க, ராசி சொல்லலையே, எந்த ராசின்னு தெரியலையே, நட்சத்திரத்தை தான் பலன் எழுதியிருக்கீங்க, இது போன்ற கேள்விகள். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ராசி மட்டும்தான் தெரியும், அது பிறந்த நேரம் தெரியாது, ஆனால் வீட்டில் ராசின்னு சொன்னாங்க, அதை வச்சு நான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் நட்சத்திரத்தில் எழுதியிருக்கீங்கன்னாங்க. நான் தெளிவாக சொன்னேன், ஒவ்வொரு ராசியிலும் 2.25 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. 2.25 நட்சத்திரங்கள் என்று வருகின்ற போது, உதாரணத்திற்கு மேஷம் என்று வந்தால் அது அசுவினி என்பது நட்சத்திரம், பரணி ஒரு நட்சத்திரம், கார்த்திகை ஒரு பாதம் வரும். இந்த நிலைப்பாடு ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராசிநாதன் என்று வருகின்ற போது ராசிநாதனுடைய நாயகன் ஒருவராக இருப்பார். அதாவது மேஷம் வச்சுங்களேன், செவ்வாயாக இருப்பார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அசுவினி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா கேதுவாக இருப்பார். பரணிக்கு சுக்கிரனாக இருப்பார், கார்த்திகைக்கு சூரியனாக இருப்பார். இந்த 2 கலவைகளும் உட்பட்டதான் மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைப்பாடு. இந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த நட்சத்திர நாதனை மையமாக வைத்து அதற்கேற்ற வகையில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து நாம் பலன்களை சொல்லுகின்ற போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இங்கே பலருக்கும் இல்லை என்பது இன்றுதான் நான் கண்டுபிடித்தேன். ரொம்ப எளிமையாக அந்த ராசி என்ன இருக்குங்க, ராசி இது சொல்கிறாங்க சில பேர். எங்கள் பெரியவங்க சொன்னாங்க. அப்போது ஜோதிடத்தின் மீது எந்த அளவிற்கு இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இல்லை அது பொழுதுபோக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இது முழுக்க அறிவியல் என்பதை நான் மீண்டும் சொல்லிக்கிட்டே வரேன். எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த ஆதிக்கம் உங்களுக்குள் இருக்கும், அந்த ராசிநாதனின் ஆதிக்கம் உங்களுக்குள் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை வைத்துதான் உங்களுக்கு திசாபுத்தி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. திசாநாதனுடைய காலகட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். இதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும்னா எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, இது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்பொழுது நாங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கின்ற போது ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த பலன் நான் எழுதியிருந்தேன். ஆனால் அதற்கே பல பேருக்கு புரியல. அப்போ புரியாத உங்களிடம் எப்படி என்னுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பது தெரியல எனக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஜோதிடம் என்பது மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு சயின்ஸ் தான். இது கற்பனையோ மந்திரமோ மாயமோ கிடையாது. மிக துல்லியமாக கணித்தால் உங்களுக்குரிய பலன்களை மிகச்சரியாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானமாக சொல்ல முடியும். உங்களுக்குள்ள ஒரு 1000 கோட்டை இருக்கலாம். நாளைக்கு கோடீஸ்வரர் ஆகணும், நாளைக்கு இப்படி ஆகணும், நாளை மறுநாள் இப்படி ஆகணும், உங்களுக்குள்ள ஒரு கோட்டை இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகின்ற திசா புத்தியை முதல்ல பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2வது கோச்சார ரீதியாக இருக்கின்ற கிரகங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த நேரத்தில் நமக்கு இப்படி இருக்கும், இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கும், இந்த பாதகமாக இருக்கும். இதுதான் ஜோதிட சாஸ்திரம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதற்கு அப்பால் ஒரு கற்பனைக்குள்ள நீங்க போயிட்டு ஜோதிடம் பெரிய மந்திரவாதி வச்சுங்களேன், அது முதல்ல தவறு. இது முழுக்க ஒரு விஞ்ஞானம். அதன் ரீதியாகத்தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி வழியாகவும் அந்த ரீதியில் தான் பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நான் ஒரே மாதிரி பலன் சொல்றதா கூட நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம்தான் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் தான் தொடர்ந்து மாற்றம் பெற்றுக் கொண்டிருப்பது. மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 30 நாளுக்கு ஒரு முறை தான் மாறும், 45 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு கிரகம் மாறும், ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு கிரகம் மாறும், 2.5 ஆண்டிற்கு ஒரு முறை கிரகம் மாறும், 1.5 ஆண்டிற்கு பிறகு 2 கிரகங்கள் மாறும். இந்த கிரக பயிற்சி என்பது எப்பொழுது வரும் என்பது ஜோதிட சாஸ்திரம் என்பது பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனை மையமாக வைத்து இந்த நேரத்தில் இந்த 9 கிரகங்களும் எந்த ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்று சொல்வதுதான் இந்த வார பலன். சரி, முதன்மையாக மேஷ ராசினரான உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது முதல்ல சொல்லிட்ட ஒரு தகவலை. என்னென்ன சந்திரனுடைய சஞ்சார நிலை தான் வார பலனை தீர்மானிப்பது. அப்படி பார்க்கின்ற போது
ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். மேஷ ராசினரால் உங்களுக்கு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ சந்திரனை வச்சு அப்போ இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் வந்து கொண்டிருக்கும். விரய செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவு ஏற்படும், குடும்பத்திற்காக செலவு ஏற்படும். ஏதாகிலும் ஒரு வகையில் ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். நீங்கள் என்ன திட்டம் தீட்டி இருக்கிறீர்களோ, எந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய நாளாக செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு இருக்கும். வியாழக்கிழமை மதியத்திற்கு பிறகும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் சந்திர பகவான். 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது வரவு என்பது அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். இந்த 7 நாட்களும் சந்திர பகவான் 3 ராசிகளுக்குள் சஞ்சரிக்கிறார். இப்போ இந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தை பற்றி சொல்லிட்டேன். சப்போர்ட் பண்ற கிரகம் உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரன் போயிட்டு இருக்காரு. மற்ற 8 கிரகங்கள் இருக்கு. அந்த 8 கிரகங்கள் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எது உங்களுக்கு சாதகமாக இருக்கு, அதை பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கின்ற போது சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது வருமானத்தில் தடை இருக்காது என்பது பொதுவான விதி. எதிர்பார்த்த வருமானம் வரும், தொழில் ஆதாயமாக நடைபெறும், நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகமாகவே இருக்கும். இது ஒரு பக்கம் சனி பகவானுடைய நிலைப்பாடு, தொழிலில் வளர்ச்சி, எதிர்பார்த்த வருமானம் என்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம்னா கேது பகவான் 6ஆம் இடத்துல. ஏன் ஒவ்வொரு கிரகமாக பார்த்துக்கிட்டு வரோம்? அப்போ யார் யார் உங்களுக்கு பலமாக இருக்காங்க? கேது பகவான் 6ஆம் இடத்துல. ருண ரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் அவருக்கு எதிர்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும். உடலில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்திருந்தால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும். தொழிலில் போட்டியாளர்கள், மறைமுக தொல்லைகள் கொடுத்து வந்தவர்கள் என்று இருந்தவர்கள் எல்லாம் 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் விலகி செல்வார்கள், மறைந்து போவார்கள், நகர்ந்து போவார்கள். இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படிலாம் வழக்குகள் கூட வெற்றியாகும். இழுபறியான வழக்குகள் எல்லாம் வெற்றியாகும். இன்னொரு பக்கம் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது புதிய வாகன சேர்க்கை, நவீன பொருட்கள் சேர்க்கை என்பதெல்லாம் உண்டு. அதற்கு மேலாக தம்பதிகளுக்குள் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். சந்தோஷமாக இருந்திடக்கூடிய நிலை ஏற்படும். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில். இப்போ லாபம் பாருங்க எப்படிலாம் வருது பாருங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய சொத்து சேர்க்கை என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். ஒரு தைரியமாக துணிச்சலாக செயல்பட்டு லாபத்தை காணக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு சனி, கேது, சுக்கிரன், புதன், செவ்வாய் என்று 5 கிரகங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 கிரகம் இருக்கு. அந்த 3 கிரகம் பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு. குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஜென்மகுரு காலகட்டம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தாலும் நிறைய அதனால ஆதாயம் இருக்கு. ஜென்மத்தில் குரு வருகின்ற போதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா வருமானங்கள் அதிகரிக்கும், சொத்து சேரும், வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். அப்போ அலைச்சல் இருந்தாலும் ஒரு பக்கம் வருமானம் அதிகரித்து கொண்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ராகு பகவானும் சூரிய பகவானும் 12ஆம் இடத்தில். இப்போ எல்லா கிரகங்களும் ஆதாயத்தை வழங்குகின்ற இடத்தில் இருக்கின்ற போது சூரியனும் ராகுவும் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் விரய செலவுகள் நிச்சயமாக ஏற்படும். இல்லையெனில் அபராதம் கட்ட வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். கணக்கு வழக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் யோகமான வாரமாக இருக்கும். நினைத்ததை கூட சாதித்துக் கொள்ள முடியும். இந்த வாரத்தில் மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே 9ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும், கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும் கூடுதலாக யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி இந்த பகுதியை உங்களுக்காகவே வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல தகவலை சமுதாயத்துக்கு சொல்லணும், மக்களுக்கு ஒரு தகவலை சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டணும். அதற்கு என்ன செய்யணும் பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரம் நம்முடைய கையில் வந்துச்சு.
அப்போ வழி நடத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கிரகங்களுக்கு இருக்கு. கிரகங்கள் தான் மக்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிவுபூர்வமாக தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறோம். உங்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குள்ளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல், தனி ஆற்றல் இருக்கும். அது பூர்வ ஜென்மத்துடைய பந்தமாக இருக்கலாம், கர்ம வினைகளாக இருக்கலாம், பிறந்த ராசி, பிறந்த லக்கினம், பிறந்த நட்சத்திரம் எல்லாமுமாக இருக்கலாம். ஏதோ ஒரு தனி ஆற்றல் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கு. அந்த தனி ஆற்றலை கண்டுபிடிப்பது என்பது அது தெரியாத ஒரு தகவலா இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ளணும். ஒரே ராசியில் பிறந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ராசின்னு தான் சொல்லுவீங்க. ஒருத்தர் டாக்டராக இருப்பார், ஒருத்தர் வழக்கறிஞராக இருப்பார், ஒருத்தர் காவல்துறையாக இருப்பார். இப்படி பல்வேறுபட்ட மாற்றங்கள் என்பது ஒரு ராசிக்குள் பிறந்திருந்தாலும் இருக்க செய்யும். அதே நேரத்தில் ஒரு ராசிக்குள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ஒரு ஆளுமை ஒன்று இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களாம் இப்படி இருப்பாங்க சொல்லிடலாம். ஆனாலும் அதையும் மீறி இப்படி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் கேட்கலாம். இது காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த இடங்களில் எப்படி அமைந்திருக்கின்றார்கள், தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்காங்க, இப்படி ஒவ்வொரு கிரகமும் எங்கு சஞ்சரிக்குது, எந்த லக்னமாக இருக்கு உங்களுக்கு, இதையெல்லாம் கண்டுபிடிக்கின்ற போது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மிகச் சரியாக கூற முடியும். இது உருட்டோ புரட்டோ நிச்சயமாக கிடையாது. யார் சவால் விட்டாலும் சவாலை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம்தான் ஜோதிடம். இந்த கிரகங்கள் எப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறதோ அதுக்கேற்பதான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த கிரகங்கள் இங்கே வருகின்ற போது மனித வாழ்க்கை மட்டுமல்ல, உலக வாழ்க்கையை மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது, தேச வாழ்க்கையை மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆளும் கட்சிகளுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆட்சியாளர்களுக்குள் மோதல் உருவாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் கிரகங்கள் தான் என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த பலன் சொல்லும் வேலைக்கு வந்திருக்கிறான். சரி, ரிஷபராசினால் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? முதல்ல தெரிஞ்சது மேலோட்டமான ஒரு பகுதி மட்டும்தான், மேலோட்டமான ஒரு பார்வை மட்டும்தான். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவாக எல்லோருக்குமே, எல்லாருக்கும் லக்னம் வேறையாக இருக்கலாம், திசா புத்தி வேறையாக இருக்கலாம், கிரகங்கள் சஞ்சரித்த இடங்கள் வேறையாக இருக்கலாம், உங்களுடைய பலம் வேறு விதமாக இருக்கலாம். பொதுவான ஒரு பலன் பார்த்தீங்கன்னா வார பலன், சஞ்சார பலன். இந்த வாரம் எந்த கிரகம் எங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதன் வழியாக எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அப்படி பார்க்கின்ற போது சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறார். மனக்காரகன் சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமடைகிறார். அவர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது மற்ற 8 கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நாட்களில் உங்களுக்கு வருமானம் வர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற அளவிற்கு என்பது பொதுவான விதி. அப்போ எதிர்பார்த்த வருமானம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உறுதியாக உங்களுக்கு வந்து சேரும், சந்திர பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக. அது பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற போது செலவுகள் அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ற வகையில் பலன்களை வழங்குவார்கள். இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது செலவுகள் அதிகரிக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். அப்போ நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை நடத்தி கொள்வதற்கு காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் வரவும் இருக்கு, செலவும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. இந்த மூன்றையும் நீங்கள் அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த வாரத்தில் மற்ற 8 கிரகங்கள், எதற்காக இதை நான் சொல்றேன்னா, எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கின்ற போது அந்த வழியில் நீங்கள் பணத்தை பார்க்க முடியும், ஆரோக்கியத்தை பார்க்க முடியும், சந்தோஷத்தை தேட முடியும், புதிய தொழில் தொடங்குவதா, வேலைக்காக முயற்சி செய்வதா, வெளிநாடு போவதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு அற்புதமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, ராகு பகவானும் சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள். அப்போ இந்த வெளிநாட்டு முயற்சி பாருங்க, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் மட்டும் கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பிற்காக வெளிநாட்டுக்கு போறது, அதற்கு அனுமதி கிடைக்காம இருந்திருக்கலாம் ஒரு நாள். உங்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சென்று வருவதற்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கும், வெளிநாட்டில் கல்வி கற்பதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதற்குரிய அனுமதி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் பொன் பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கிறது.
கலைத்துறையினருக்கு இந்த வாரம் ஒரு யோகமான புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடிய கையெழுத்தாகிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தில் பிரிந்திருந்த தம்பதிகள், இணக்கமில்லாத தம்பதிகள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய, ஒன்றிணைந்து சந்தோஷத்தை தேடக்கூடிய, நிம்மதியாக வாழக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக கர்மக்காரகனான சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நேர்மையாக செயல்படுபவர்களுக்கு ஆதரவாக இருப்பார். எதிர்மறையாக செயல்படுபவர்களுக்கு, லஞ்சம் வேறு மாதிரியான பலன்களை எதிர்பார்த்து செயல்படுகிறவர்களுக்கு அவர் விரோதியாக மாறிவிடுவார். பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச வழக்கில் கைதாவாங்க, இல்லை ஏதோ மெமோ வாங்குவாங்க. அதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய 10ஆம் இடத்து சஞ்சாரம் சொல்ல முடியும். ஏன்னா செய்கின்ற பணிக்கு ஏற்ப, உங்களுடைய நிலைக்கு ஏற்ப நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதற்கு அவர் பலன் கொடுப்பார். நீங்கள் நல்லது செஞ்சால் நல்ல பலன் கிடைப்போம். நீங்கள் வேற தவறான பாதைக்கு போனீங்கன்னா தவறான பலன்களை, உங்களை சங்கடத்திற்கு ஆளாக்கிடக்கூடிய பலன்களை அவர் வழங்குவார். அதே நேரத்தில் செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்தில். இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான கிரகங்கள். 2 கிரகங்களுமே, ஒருவர் ரொம்ப மந்தமானவர், ரொம்ப வேகமானவர். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப வேகமான வேலை உங்களுக்கு இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த வேலையை செய்ய முடியாத அளவிற்கு உடல்நிலை கூட பாதிக்கப்படலாம். 2 நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. வேலை அலைச்சல் இருக்குது, வேலை பளு இருக்குது, எல்லாமே இருக்குது. வேலை செய்ய முடியாத அளவிற்கு உங்களை கட்டுப்போடக்கூடிய அளவிற்கு சனி பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறது. அதே நேரத்தில் எந்த அளவிற்கு வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கின்றீர்களோ, பொறுப்பாக இருக்கின்றீர்களோ, நேர்மையாக இருக்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு உங்களை ஆதாயம் அடையும், யோகத்தை அடையும் கூட நல்லாவே இருப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தில். குரு பகவான் 12ஆம் இடத்தில் 1 வருடமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு 10-15 நாள் தான், அது பிறகு பார்த்தீங்கன்னா இடம் மாறுவார், உங்கள் ராசிக்கு வந்துடுவார், ஜென்மகுரு வருவார். 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது விரய செலவுகள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. அப்போ செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. சுப செலவாக அந்த செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கேது பகவான் 5ஆம் இடத்தில். கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பிள்ளைகள் பற்றிய கவலை. அவங்களை எங்கே படிக்க வைக்கிறது, எங்கே சேர்க்கறது, உடம்பு சரியில்லாமல் இருக்க என்ன பண்ணுறது, என்ன வைத்தியம் பார்க்கலாமா, இல்லை எங்கே வச்சு படிக்க வைக்கிறது, இதெல்லாம் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். இந்த குழப்பங்களுக்கு காரணம் கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது. அவர்களை பற்றிய கவலை தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெற்றோர்களை பற்றிய கவலையும் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்காரு. கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீர்கள், இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதி யோகமாக இருக்கும். மிருக சீரிடத்தில் பிறந்த 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகாலட்சுமியை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரங்கநாதரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த அறிவுரைகள் அதிகமாக சொல்ல வேண்டாத ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசி. ஏன்னா வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களும் தெரிந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களாக இருக்க முடியும். கல்விக்காரகனான புத பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து கல்வியில் வல்லமை பெற்று நினைத்ததை சாதித்திடக்கூடிய சக்தி கொண்டவர்களாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இருப்பீங்க. இருந்தாலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நீங்கள் தெரிந்து கொள்வதன் வழியாக இந்த வாரம் என்ன செய்யலாம், எதை நிறுத்தி வைக்கலாம், வேகமாக செயல்படலாமா, நிதானமாக செயல்படலாமா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த ரீதியில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு சந்தோஷமான, ஆதாயமான, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய, தொழில் சிந்தனை அதிகரித்திடக்கூடிய, தொழிலை அபிவிருத்தி செய்வது, புதிய கிளைகள் தொடங்குவது, இன்னும் மேலும் மேலும் கொண்டு செல்வது பற்றிய யோசனை அதிகரிக்கும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா செய்து வரும் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வருமானத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போது கடன் கட்டிருக்கலாம், தொழிலில் கூட நிறைய கடன் வெளியே விட்டுருக்கலாம். நீங்கள் வர வேண்டிய பணங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் எதிர்பார்த்த பணம் சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான, நிம்மதியான நிலை இருக்கும்.
வியாழக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மிக நன்றாகவே போயிட்டுருக்கும். வியாழக்கிழமை மதியத்திற்கு பிறகு பார்க்கின்ற போது செலவுகள் ஏதேனும் ஒரு வகையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக அந்த செலவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே செலவை எப்படி மாற்றுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பணம் கையில் இருக்குது, நம்ம மனசு பல வகையில் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் கொடுக்கலாம், திடீர்னு வெட்டியாக செலவு பண்ணலாம், ஆதாயமில்லா செலவு பண்ணலாம். இருக்கிற பணத்தை ஒரு சொத்து சேர்க்கையில் பயன்படுத்துவது, ஆதாயமாக பயன்படுத்துவது, சேமிப்பில் பயன்படுத்துவது, இப்படி பண்ணி வச்சுக்கலாம், அது நிரந்தரமாக இருக்கும். இந்த நேரத்தில் வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. செலவை எப்படி செய்ய போகிறீர்கள்? கையில் பணம் இருந்தால் செலவு நிச்சயமாக வரும். அதை பார்த்துக்குங்க. இதுதான் இந்த வாரத்தில் சந்திர பகவானால் உங்களுக்கு உண்டாக்கிடக்கூடிய பலன். இந்த வாரத்தில் 3 ராசிகளுக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அந்த சஞ்சார நிலையின் காரணமாக முதல் 4 நாட்கள் 4.5 நாட்கள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கப் போகிறது. வருமானம் அதிகரிக்கப் போகிறது. யோகமான வாழ்க்கையும் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தில். இதுதான் ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் உங்களை ஆதாயத்தை கொடுத்து உங்களை மனிதனாக மாற்றி சமுதாயத்தில் அந்தஸ்தோடு உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் குரு பகவான் தான். ஒரு வருடமாக குரு 11ஆம் இடத்திற்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றம் பெற்றிருக்கும். அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய கனவோடு இருந்திருப்பீங்க. இப்போ கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பார்த்தீங்கன்னா தைரியத்தை கொடுப்பாரு, பிள்ளைகள் வழியில் நன்மைகளை கொடுப்பாரு, திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். இப்போ எல்லா வகையிலும் யோகத்தை, பணத்தை கொடுத்து, வாழ்க்கையும் கொடுத்து, செல்வத்தையும் கொடுத்து, செல்வாக்கையும் கொடுத்து உங்களை உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார் 11ஆம் இடத்தில் குரு பகவான். இன்னொரு பக்கம் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான். பொதுவாக பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் பாக்கியத்தை கொடுத்தாக வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கு. அதே சனியுடைய பார்வைகள் கொடிய பார்வைகள், அவர் பார்க்கும் இடங்கள் பாதிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் இருக்கு. ஆனா மிதுன ராசினரான உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நாட்டீங்களா? அவர் பார்க்கின்ற இடங்கள் 3 இடங்களும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தை பார்க்கும் போதும் சரி, 6ஆம் இடத்தை அவர் பார்க்கும் போதும் சரி, 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சரி, யோகத்தை கொடுப்பார் என்பது பொதுவான விதி. அப்போ இந்த நிலைப்பாட்டின் காரணமாக ஒரு உச்சத்தை தொடுகின்ற அளவிற்கு, முன்னேற்றத்தை எட்டுகின்ற அளவிற்கு இப்பொழுது மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் நடை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் சூரிய பகவானும் 10ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். அங்க ராகு பகவான் இருக்கார். 2 விஷயங்கள் தான். இப்போ இந்த சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கின்ற போது அது தொழில்ஸ்தானம். தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். திரைப்படத்துறையினருக்கு ஒரு யோகமான நிலை இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் சூரியனும் மிதுன ராசினருக்கு. இப்போ கதை வசன கர்த்தாக்கள், இயக்குநர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்கும். எதிர்பார்த்த வரவு என்பது இருக்கிறது. கேது பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் மனம் ஒரு சிலருக்கு அலைபாய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அலைச்சல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் நலம் கடவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் எதிர்பார்த்த வரவுகள் நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சுபிட்சமான நிலை என்பது குடும்பத்திற்குள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதாக நிறைவேறும். வாழ்க்கையும் வளமாகும். செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை என்பது இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கிறது. மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அனுமனை வழங்கி வழிபட்டு வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த பகுதியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் எந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கிறார்கள், அந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, எதிர்மறையாக இருக்குமா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதன் வழியாக உங்களுடைய வேலைகளை திட்டமிடுவதற்கு வசதியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு.
வாரத்தின் தொடக்கமான ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இப்போது கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி இருந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அடைந்த சங்கடங்கள் மிக அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு ஓடிட்டு இருப்பீங்க, உடம்பு கெட்டு இருக்கும், அலைச்சல் இருக்கும், வேலைகள் நிறைவேறாமல் போயிருக்கும், ஏதேனும் ஒரு வகையில் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்ற போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகப் போகிறது. ஒரு நிம்மதியான நிலை, எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சியாகவும் வெற்றியாகும். தொழில் விருத்தி செய்யலாம், தொழில் கிளையை வேறு ஊரில் தொடங்கலாம், மாற்றங்கள் செய்யலாம். எல்லா விதமான முயற்சிகளும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் யோகமான நாளாக இருக்கும். வழக்கறிஞர்கள், மருத்துவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பணிகள் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரை 11ஆம் இடத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அது லாபஸ்தானம். இப்போ வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரை லாபத்தை நீங்கள் அடைகின்ற நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் கொஞ்சம் நல்லா பாருங்கள். போன வாரம் ரொம்ப சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உடம்பு கெட்டது, பணம் வரல, நிலைமை எல்லாம் மோசமாயிடுச்சு. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றம். இதுதான் இந்த வார பலனை பார்க்கணும்னு சொல்கிறது. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலனை வழங்குவார் என்பது பொதுவான விதி. இப்போ 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் பாக்கியஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், இந்த 3 இடங்களிலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் இல்லை. சிறப்பு என்னன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன், அவர் இன்னும் கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுப்பார். இப்போ வருமானம் என்பது இந்த வாரம் இருக்கு. தொழில் சிறப்படையும். ஒரு யோகமான நிலையிலே இந்த வாரத்தில் நீங்கள் அடைய முடியும். இந்த நேரத்தில் தொடர்ந்து ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. எல்லா கிரகமும் பாதகமாக தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கிரகம் சாதகமாகிறது போதும், வாழ்க்கையை வாழ முடியும், வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கும். அதுக்காக ஒரு கிரகமாவது சாதகமாக இருக்குன்னு சொல்கிறது. இப்போ 2வது ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா கேது பகவான். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில். அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அங்கே கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது பலன்களை அதிகபட்சமாக கொடுப்பார். அப்போ கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. இப்போ துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. இதை செய்யலாம், இதை செய்ய முடியாது, செய்ய போகலாம், இதை முடிக்கலாம்ன்ற துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. அந்த முடிவுகள் யாவும் வெற்றி அடையும். இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்கும். முயற்சிகள் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி வெற்றியாகும். ஏன்னா எல்லாருக்கும் சொல்ல முடியும் என்னன்னா, யோகமான நேரம் வந்துடுச்சு. அப்போ யோகமான நேரம் வந்துட்டா நம்ம வீட்டில் படம் தூக்கிட்டு இருந்தாவே பரவாயில்ல, பணம் கொட்டிட்டு இருக்கோம், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடும், பசியே எடுக்காது, சாப்பாடு தானாகவே வயிறு நிரம்பிக்கிட்டே இருக்கும். இந்த நல்ல கனவுகள் எல்லாம் தேவையில்லை. முயற்சி ஸ்தானத்தில் கேது சஞ்சரித்தாலும் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சியை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்குத்தான் உங்களுக்கு லாபம் உண்டாகும் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சி வெற்றியாகும். இன்னொரு பக்கம் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில். அப்போ புதிய வாகனம் வாங்கிறது, நவீன பொருட்கள் வாங்கிறது, பொன் பொருட்கள் வாங்கிறது எல்லாமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வாங்குகின்ற நிலை உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் சொன்னீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் 1 வருடமாக. இதுதான் ஒரு சங்கடமான காலகட்டம் உங்களுக்கு. பொதுவாக குரு பகவான் எங்கே சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதி. 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார் என்று சொல்லுவாங்க. அப்போ அலுவலக பணியில் இருந்தால் ஏதாகிலும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டிருக்கும். தனியார் நிறுவனத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறுவனத்தை விட்டு வெளியே நீங்கள் தனியார் கடை வைப்பீங்க, இல்லை வேற இடத்துக்கு வேலைக்கு போவீங்க. அந்த இடத்தில் நீங்கள் வேலை பார்த்த இடத்தில் ஏதேனும் ஒரு சங்கடத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நெருக்கடியின் காரணமாக வேறு இடத்திற்கு மாற்றம் பெறக்கூடிய நிலையினையும் 10ஆம் இடத்துக்கு குரு வழங்குவார். இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க, கூடிய சீக்கிரம் இந்த மே 1ஆம் தேதி குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரப்போறார். அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இருக்க போகிறது. அதுவரையில் என்ன நெருக்கடி வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இப்போ இருக்கு. இப்போ குடும்பம் நல்லபடியா இருக்கும், சந்தோஷமா இருப்பீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 9ஆம் இடத்தில், சூரியனும் 9ஆம் இடத்தில், பாக்கியஸ்தானத்தில். வெளிநாட்டு முயற்சிகள்,
பெரியோரால் ஒரு ஆசீர்வாதம், ஆலய தரிசனம், எதிர்பார்த்ததெல்லாம் அடையக்கூடிய நிலை என்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில், சனி பகவான் 8ஆம் இடத்தில். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் கவனமாக இருக்கணும்? 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். உங்களுக்கு நான் சொல்கிறது புதுசாகவே இருக்க வாய்ப்பே கிடையாது. கடகராசினை பூரா போய் பாருங்கள், கண்டிப்பாக ஏதோ சிக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு நோய் கண்டிப்பாக ஒரு சின்ன பாதிப்பாவது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திசாபுத்தி நல்லா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக செவ்வாயும் சனியும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நிலையில் உடலில் ஏதேனும் ஒரு சங்கடம் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடல் நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் பிறந்த அனைவருக்குமே 11ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சிவனை வழிபட்டு வாருங்கள், சிரமங்கள் குறையும். நவகிரக வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியம் அடையும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த பகுதியினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த நிலையில் நீங்கள் எந்த விதமான பணியினை மேற்கொள்ளலாம், எந்த விதமான முயற்சிகளை தள்ளி வைக்கலாம் என்பதையெல்லாம் இந்த பகுதியினை நீ பார்க்கின்ற போதே உங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன தகவல் தான். கிரகங்கள் அவருடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்கள் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும், நாளைக்கு சாதகமாக இருக்கும். இன்னைக்கு சாதகமாக இருக்கும், நாளைக்கு எதிர்மறையாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரே நிலையான பலன் என்பது நிச்சயமாக யாருக்குமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் கற்பனையோட பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க சொல்லிட்டு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளும் சென்று பார்க்கின்ற போதுதான் ஏதேனும் ஒரு குறைபாடு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருப்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். மேலோட்டமாக பார்த்துட்டு அவர் கோடீஸ்வரர், அவர் அவ்வியர் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா மனிதருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை இறைவன் கொடுத்திருக்கிறான், கிரகங்கள் கொடுத்திருக்கிறது என்பதை நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கிறேன். அதனால் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு வாழ்வது என்பது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு என்ன முயற்சிகள் இருக்கிறதோ, முயற்சி எடுக்கிறோமோ, அந்த முயற்சிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை வளம் பெற்றுக் கொண்டிருக்கும். சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள்? ஒரு சின்ன தகவல் தான். இந்த வார பலனை பார்க்கின்ற போது சந்திரன் எங்கே இருக்கிறார்? வேற எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மற்ற 8 கிரகங்கள் பார்த்து சப்போர்ட் கிரகம் தான் உங்களுக்கு வார பலனில். அப்போ சந்திரன் எங்கே இருக்கிறார்? இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு விரையாதிபதி அவர் தான். ஆனால் சந்திரன் சஞ்சாரம் இருப்பாருங்க, அது பலன் கொடுக்கக்கூடியது. அப்போது வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து சந்திராஷ்டமம் என்ற நிலையினை உங்களுக்கு வழங்குகிறார் சந்திர பகவான். அப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இது வெள்ளங்க நாட்கள். எது? இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். வாகனத்தை இயக்கும்போது கவனமாக இருக்கணும். இயந்திர பணியில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடாது. ஏன்னா கவனம் சிதற இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நாமே சில தவறு பண்ணிடுவோம். ஆகையால் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் முடிந்த வரையில் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். பழைய முயற்சியை ஒத்தி வைக்க அவசியம் இல்லாத மாதிரி போகிற வண்டி போயிட்டே இருக்கட்டும், அதை நிறுத்த சொல்லுங்க. நான் புதிய முயற்சிகள் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் இந்த 2 நாட்கள் 2.25 நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவித்திடக்கூடிய நாளாக இருக்கும். அப்போ நெருக்கடி இருந்திருக்கும். அப்போ நெருக்கடி நீங்கி கொஞ்சம் நிம்மதியாக செயல்படக்கூடிய நிலை செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். அப்போது வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். செய்து வரும் தொழிலை விரிவு செய்த முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க. தொழில் ஏன் தடைப்பட்டுச்சு, ஏன் வருமானம் குறைஞ்சது யோசிப்பீங்க.
அதனால் அதை மாற்றுவதற்கும் சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அப்போ முதல் 2 நாட்கள் சங்கடமாக இருந்தாலும் மற்ற 5 நாட்கள் இந்த வாரத்தில் சிம்ம ராசினர் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கிறது. முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அமைதியாக நீங்கள் இருப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குங்க, என்னன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர். இப்போ ஒரே ஒரு கிரகம் தான் உங்களை வந்து தூக்கி பிடிச்சி இப்போ காப்பாற்றிட்டு இருக்கு. இப்போ தினசரி செலவுக்கு பணம் வேணும், மாத செலவுக்கு பணம் வேணும், நிம்மதியாக இருக்கணும், வாடகை கொடுக்கணும், வாழணும், சாப்பிடணும். இதற்குரிய வழிகளை உங்களுக்கு சந்திர பகவான் செய்து கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் குரு பகவான் என்னன்னா எல்லா 4 முனை தாக்குதல் என்பது இப்பொழுது சிம்ம ராசினருக்கு இருக்கு. தெளிவாகவே சொல்றேன், சிம்ம ராசினருக்கு 4 முனை தாக்குதல் இருக்கு. என்ன கேட்குறீங்களா? 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான். இப்போ குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், வரவில் தடைப்பட்டு கொண்டு இருக்கும். இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கூட சூரியனும் சேர்ந்திருக்காரு. அப்போ அரசாங்க ரீதியாக சங்கடம், வம்பு வழக்கு பிரச்சனைகள், உடல்நிலையில் எதிர்பாராத நோய், என்ன நோயின்னு தெரிஞ்சிக்க முடியாத நிலை ஒரு சிலருக்கு. ராகு பகவான் அது ஒரு பக்கம். 7ஆம் இடத்துல போய் சனி, அந்த 7ஆம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக 7ஆம் பார்வை உங்கள் ராசி பார்ப்பார். இப்படி எப்படி பார்த்தாலும் சங்கடங்களாக இருந்து கொண்டிருக்க ஒரு கிரகம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த கிரகம் எந்த கிரகம்? குரு பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கிய குருவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பவர் தன்னுடைய 5ஆம் பார்வையினால் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ என்னதான் பிரச்சனை வந்தாலும், எத்தனை அம்புகள் உங்கள் மீது ஏவப்பட்டாலும் எல்லா அம்புகளும் உங்களை நெருங்காமல் கீழே விழுந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன சங்கடம் வந்தாலும் எந்த சங்கடத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. உங்களை பாதுகாத்திடக்கூடிய நிலையில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் குலதெய்வ அருள் என்பது இப்போ உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளால் நிம்மதி என்பது ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். தைரியம் அதிகரித்து கொண்டிருக்கும். அப்போ குரு பகவானின் சஞ்சாரனை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ கடந்த மாதங்களில் இருந்த நெருக்கடிகள் இப்போது விலக ஆரம்பிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், நவீன பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். திரைத்துறையினருக்கு ஒரு ஆதாயமான காலமாக இருக்கும். சின்ன திரையினருக்கும் ஆதாயமான காலமாக இருக்கும். வேலை தேடி வருபவர்களுக்கு இந்த நேரம் ஒரு யோகமான நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் சிம்ம ராசி பிறந்த அனைவருக்குமே 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும், உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதி கூடுதலாக யோகமாக இருக்கும். சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் எல்லா விதமான நிலைகளையும் கடந்து வந்தவங்க கன்னி ராசியில் பிறந்தவங்க. அதே நேரத்தில் எதையும் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. எல்லா வித சங்கடங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, சாதனைகளும் புரிஞ்சிருப்பீங்க, மனிதர்களையும் படிச்சிருப்பீங்க. எல்லா நிலைகளையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய இலக்கினை நோக்கி. அப்போது உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கினை அடைவது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். அதற்கு இடையில் எதையுமே வெளியேப்படுத்திக்க மாட்டீங்க. எந்த இடத்துலையும் உங்களுடைய கோபத்தை காட்ட மாட்டீங்க. இது பல முறை சொல்லிட்டு வரணும். சரி, இருந்தாலும் கிரகங்கள், அந்தந்த கிரகங்கள் அவரவருடைய பணிகளை செய்து கொண்டு வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு யோகமான, சந்தோஷமான, நிம்மதியான நாளாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை. அது காரணம் களத்திர ஸ்தானம், நட்பு ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிப்பது. சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சந்திரிக்கின்ற போது சந்தோஷங்கள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. வரவும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் இருக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் சந்தோஷம் அடிச்சாச்சு, ஒரு அடுத்த கட்டம் ஒன்று இருக்குல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். வாரத்தில் முதல் 2 நாள் சந்தோஷத்தை கொடுத்தாரு. அடுத்து வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, தொழில் இருக்குது, ஓடிக்கிட்டு இருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் இருக்கும், வேலை பளு இருக்கும், மேலதிகாரி தான் குறை சொல்லுவான், இல்லை வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் நடக்காது.
முதல்ல அப்படியே முடங்கி போயிருக்கும். இந்த சங்கடங்கள் எல்லாம் மனதிற்கும் சங்கடங்கள் ஏற்படுகின்ற நிலை செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரையில் இருக்கும். அது பிறகு ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும். வியாழக்கிழமை மதியத்திற்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு வராரு சந்திர பகவான். அதற்கு முன் 2.25 நாட்கள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒரு நல்ல நிலையை மீண்டும் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பொதுவான பலன்கள் ஆகும். வாரத்தின் முற்பகுதியும் சாதகமாக இருக்கிறது, பிற்பகுதியும் சாதகமாக இருக்கிறது. இந்த 2 பகுதியிலும் புதிய சொத்து சேர்க்கை என்பது உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கலாம். எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதே நேரத்தில் 2 கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜென்ம ராசிக்குள்ள கேது வந்தார், உங்களுக்கே தெரியும். 7ஆம் இடத்துல போயிட்டு ராகு உட்கார்ந்தாரு. உங்கள் வாழ்க்கையை ஒரு புரட்டி போட்டிருக்கணும். கணவன் மனைவிக்குள் கோளாறு, பிரச்சனைகள், சங்கடங்கள், புதிய நண்பர்களால் பிரச்சனை, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூனியம் வச்ச மாதிரி நிலை, ஏதாவது ஒரு சங்கடம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த நிலைப்பாட்டிலிருந்து உங்களை பாதுகாக்கின்ற வகையில் சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். சனி பகவானுடைய 6ஆம் இட சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஜென்ம கேதுவும் 7ஆம் இட ராகுவும் கொடுக்கின்ற பலன்களை மட்டுப்படுத்துகின்ற, அதிலிருந்து உங்களை பாதுகாக்கின்ற நிலையெல்லாம் 6ஆம் இடத்தில் சனி உங்களுக்கு வழங்குவார். சனி 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உடல் ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பார். வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றியினை உங்களுக்கு உண்டாக்குவார். துணிச்சலாக தைரியமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தில் சனி பகவான் வழங்குவார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சந்திரிக்கிறார். ஒரு கேள்வி கேட்கலாம், சனி அப்படி செவ்வாய் இப்படி ஆச்சு, 2 பேருமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்களே, பலன் கொடுப்பாங்களான்னு. இங்குதான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி என்னன்னா, இந்த கோச்சார கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் சரி அந்த இடத்திற்குரிய பலனை கொடுக்க வேண்டும். அதனால 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திற்குரிய பலனை உங்களுக்கு யோக பலனாக கொடுக்க வேண்டும். அப்போ துணிச்சலும் தைரியமும் வேகமும் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். உடலில் இருந்த நலிவுகள் நீங்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இது இருந்தால் போதுள்ள வாழ்க்கைக்கு வேற என்ன வேணும்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில். நட்புகளிடமும் வாழ்க்கை துணையிடமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லைன்னா அது வேற மாதிரி கோளாறு கொண்டு போய் விட்டுடும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. குரு பகவான் 8ஆம் இடத்தில். பொதுவாக குரு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நம்முடைய சிந்தனைகள் வேறு வழியாக இருக்கும். சரியான முடிவெடுக்க முடியாமல் போகும். என்றாலும் ஒரு வருடமாக உங்களுக்கு அப்படிதான் நிலைமை இருக்கு. இந்த மே 1ஆம் தேதி வரப்போகுது. ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கு காரணம் அவர் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துட்டு போகிறார். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இன்னும் ஒரு அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெறும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சின்ன எச்சரிக்கை உங்களுக்கு. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்பாளினுடைய ஈர்ப்பினை ஏற்படுத்தி அதன் வழியாக நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம், அவமானங்களையும் உண்டாக்கலாம் என்பதால் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ஓரடி தள்ளியே இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்களை விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இணைய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் எந்த ராசிக்குள் சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை வைத்து அந்த ராசி உங்களுடைய ராசிக்கு எந்த இடமாக இருக்கிறது, அந்த இடத்தில் அந்த கிரகம் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை அந்த கிரகம் வழங்குவார் என்பதை தெரிந்து இந்த வார பலன்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் மட்டும்தான். நான் சொல்றதெல்லாம் வேத வாக்கும் கிடையாது. 100% உங்கள் வாழ்க்கை அப்படியே திசை திருப்பி போட்டு முன்னேற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லிவிட முடியாது. குறைந்தபட்சம் 25% கோச்சார பலன்களால் ஆதாயம் உண்டாகும் என்பது பொதுவான விதி. ஏன் 25% சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய சுய ஜாதகம் இருக்கும்.
சுய ஜாதகத்தில் நடந்து வருகின்ற திசை 50% யோகமான பலன்களை வழங்கும். பொதுவாக திசை யோகமாக இருந்து விட்டாலே மற்ற நிலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். புத்தி ஒரு 25%, கோச்சார ரீதியாக பலன்கள் ஒரு 25%. திசையும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை என்கின்ற போது கோச்சார ரீதியான பலன்கள் யோகத்தை உண்டாக்கும். திசையும் நல்லா இருக்கு, புத்தியும் நல்லா இருக்கின்ற போது கோச்சார ரீதியான பலன்கள் அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு வழங்கும். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மை. அப்படி பார்க்கின்ற போது ஒரு விஷயம், முதலில் நான் சொல்ல போகிற தகவல் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா தான் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு நடக்கலை, ஏன் நடக்கலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்கள். உங்கள் பகுதியில் உள்ள தகுதியான திறமையான ஜோதிடரிடம் சென்று உங்களுடைய ஜாதகத்தை காட்டுங்க. அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கின்றார்கள், சுய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் இப்பொழுது எந்த திசையை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, அந்த திசாநாதன் நிலை எப்படி இருக்கிறது, புத்திநாதன் நிலை எப்படி இருக்கிறது, சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்பதெல்லாம் தெரிந்து கொள்கின்ற போது, ஏன்னா திசைநாதன் அவருடைய காரகத்தை வெளிப்படுத்துவான் மனிதனுடைய வாழ்க்கையில். அந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். திசை நடக்கும் போது இப்போ என்ன திசை நடக்கும் போது ரொம்ப அவசியம் நீங்கள் பார்க்கணும். இந்த வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது நினைத்த காரியங்கள் யாவிலும் வெற்றி சொல்லும். என்ன நினைக்கிறீங்க, என்ன முயற்சி எடுக்கிறீங்க, எதை சாதிக்க வேண்டும் நினைக்கிறீங்க, எந்த சந்தோஷத்தை தேடுறீங்க, இன்னும் வெளிப்பட அப்படி சொல்லிடலாம், எந்த சந்தோஷத்தை நீங்கள் தேடுகின்றீர்கள், எல்லாவற்றையுமே அடையக்கூடிய நிலை 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது நிறைவேறும். இப்போ எதிர்ப்புகள் இருந்தால் எதிர்ப்புகள் விலகும், உடல் ஆரோக்கியம் அடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் 7ஆம் இடத்தில் நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், நினைத்த காரியங்களில் வெற்றி. இந்த வியாழக்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான நேரமாகவே போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வியாழக்கிழமை மதியத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. உங்களுக்கு வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது என்பதை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். அவசரப்பட்ட இடம் வாயை கொடுத்துடாதீங்க, இல்லை எதிர்பார்ப்போடு இருக்காதீங்க. வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க, ஏன்னா ரொம்ப அவசியமானது. சந்திராஷ்டம நாட்கள் மிகுந்த கவனமாக கடக்க வேண்டிய நாட்கள் அது. இப்போ வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு முதலே சொன்னான் நல்ல பலனை சொல்ல போகிறேன். நல்ல பலன் என்பது 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். அது என்ன, எல்லாரும் சஞ்சரிக்கும் போது பார்வை கொடுப்பாரு, நேர்பார்வை. அப்போது 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய 7ஆம் பார்வை பார்த்தா உங்கள் ராசிக்கு வரும். பொதுவாக குரு பகவானுடைய பார்வை ஒரு ராசிக்கு வருதுன்னா அந்த ராசி சுபிட்சம் அடையும் என்பது பொதுவான விதி. எல்லா விதமான களங்கமும் நீங்கி சுத்தப்படுத்தப்படுவீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும், வெளி தோற்றத்திற்கு உங்களுடைய எல்லா விதமான நிலைப்பாடும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் ராகு பகவான், இன்னும் கூட சூரிய பகவானும் சேர்ந்திருக்காரு. அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா, வெளிநாட்டிற்கு போக முயற்சி செய்து வருகின்றீர்களா, இல்லை வேலை தேடிட்டீங்களா, எல்லா விதமான யோக பலன்களும் நடைபெறக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இது கிரகங்கள் அமர்ந்தாச்சு, அந்த கிரகம் அந்த பலனை தான் கொடுப்பாங்க. இதே நேரத்தில் பூர்வ புண்ணிய பலன் ஒன்று இருக்குது. ஒருத்தர் கலெக்டராக உட்காரலாம், ஒருத்தர் போய் டபேதராக உட்காரலாம். அது பூர்வ புண்ணிய பலன், அதுதான் கிளர்க்காக உட்காரலாம். இப்போ ஆனால் வேலை கிடைக்கணும் என்பது பொதுவான விதி. அப்போது முயற்சி என்பது அதற்குரிய வழியாக விதையாக இருக்கும். முயற்சி இல்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் என்பது இல்லாமல் போய்விடும். மனதில் தெளிவாக நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இது ஒரு யோகமான காலகட்டம் தான் உங்களுக்கு. இந்த யோகமான காலகட்டத்தில் யோகமான பலன்கள் உங்களுக்கு நடக்கவில்லை என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து ஒருமுறை பார்த்து கொள்ளுங்கள். மறுபடியும் ஒரு வேண்டுகோள். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கேது பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் ஜென்மஸ்தானத்தில் சஞ்சரித்ததை விட இது ஒரு யோகம்தான். சுப விரயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் 6ஆம் இடத்தில்
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வரவு செலவில் இந்த நேரத்தில் செவ்வாயும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் பெற்றோரிடம் அனுசரித்து போவது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த நேரத்தில் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். அனுமனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த வார பலன்களை பார்க்கின்ற போது இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும், எந்தெந்த கிரகம் நமக்கு எப்படி சந்திச்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பலன் நமக்கு எப்படி இருக்கும். நான் திரும்ப திரும்ப 9 கிரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே கிரகத்தை மட்டும் சொல்லிட்டு மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாட்டினை சொல்லாமல் போனால் உங்களுக்கு முழுமையான பலன் கொடுத்த மாதிரி இருக்காது. அது ஒரு வருடம் பூரா ஒரு கிரகம் சஞ்சரித்தாலும் சரி, அந்த ஒரு வருடம் முழுக்க அந்த இடத்தை வைத்து பேசி கொண்டிருப்பேன். 2.5 வருடம் முழுக்க சனி பகவான் ஒரு இடத்தில் சஞ்சரித்தாலும் சரி, அந்த 2.5 ஆண்டு காலம் அவர் எந்த விதமான பலன்களை வழங்குவார் என்பதை பேசிக்கொண்டிருப்பேன். எல்லாம் இணைத்து தான் ஒரு பலனே சொல்லி ஆகணும். அப்படி பார்க்கின்ற போது ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பேசிட்டு போயிட்டுன்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு மேம்போக்காக மட்டும்தான் இருக்கும். சரி, இந்த வாரம் உங்களுக்கு எந்த கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கின்ற போது, ஒரு சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 5ஆம் இடத்தில். பொதுவாக 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, குலதெய்வ வழிபாடு, பெற்றோர்களின் ஆதரவு, பிள்ளைகளுடைய கவனிப்பு, இந்த குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கின்ற நிலை பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மேற்கொள்ளலாம். ஒரு யோகமான நிலை என்பது இந்த 2 நாட்களும் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திர பகவானின் 6ஆம் இட சஞ்சாரம் யோகத்தை உண்டாக்கும், சங்கடங்களை நீக்கும், எதிர்ப்புகளை நீக்கும், உடலில் ஆரோக்கியத்தை உண்டாக்கும். இப்போ போட்டியாளர்கள் இருந்தால் போட்டியாளர்கள் மறைந்து போவார்கள், வியாபாரம் விருத்தியாகும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சங்கடங்கள் நீங்கி நினைத்த காரியங்களை செயல்படுத்திக் கொள்ள முடியும். சொல்லிக்கிட்டே போகலாம். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 7ஆம் இடத்தில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த 3 இடங்களில் சஞ்சரிக்கின்ற நிலைப்பாட்டில் சந்திர பகவான் உங்களுக்கு முழுமையாக யோகமான நிலையினை இந்த வாரத்தில் வழங்கிட இருக்கிறார். ஒரே வரி முடிஞ்சு போச்சு. இந்த சந்திர பகவானின் சஞ்சாரமே உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் நினைத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு கிரகமாவது உங்களுக்கு சாதகமாக இருக்காங்களா? ஏன்னா மொத்தம் 9 கிரகம். இப்போ தேவையானதை வழங்குவதற்கு சந்திர பகவான் இருக்கிறார். உங்களுக்கு வருமானம் வரும், நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாவற்றையும் சந்திர பகவான் கொடுத்துடுவார். இந்த வாரத்தில் பணம் வரும். ஆனால் இன்னும் சப்போர்ட் இருக்குல்ல, அது சப்போர்ட் பண்ணுற கிரகம் ஏதாவது இருக்கா பார்த்தீங்கன்னா கேது பகவான் 11ஆம் இடத்தில். அப்போது எதிர்பார்த்த லாபம், வருமானம் என்பதெல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் ஐடி ஃபீல்டில் தான் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வேறு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருமானம் என்பது தடையின்றி வருவதற்கு கேது பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலை வருகின்ற போது குரு பகவான் 6ஆம் இடத்தில். பொதுவாக குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பலன் கொடுக்க மாட்டார் என்றாலும் குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் 10ஆம் இடம். இப்போ தொழில் ஆர்வம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வரவு என்பது வந்து கொண்டிருக்கும், செலவுகளும் இருக்கும், சுப செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். குரு பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உடல் ரீதியாக ஓய்வு உறக்கம் இல்லாமல் சில நலிவுகளை சந்திக்க வேண்டிய நிலையும் உங்களுக்கு இருக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்தில், சூரிய பகவான் 5ஆம் இடத்தில். பெற்றோர்கள் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நலனில் கூடுதலாக நீங்கள் அக்கறை செலுத்தி வர வேண்டியதாக இருக்கும். இந்த 2 கிரக சஞ்சாரப்பாடு. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில். அலைச்சல் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நிற்க நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை சொல்லிட்டு ஒரு செயல்பாடு இருந்து கொண்டு ஏதாகிலும் ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு
9ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கூடுதலாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்கள் 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு நான் பலன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகள் நல்ல நிலையில் இருக்காங்கன்னா அதில் தனுசு ராசி ஒரு ராசி. கடந்த காலத்தில் உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லா கிரகங்களையும் எதிர்மறையாக இருந்தாங்க. வாழ்க்கையே ரொம்ப சங்கடத்தில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான கிரகங்களே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். இன்னும் உங்கள் திசா புத்திலாம் சாதகமாக இருந்து வச்சிங்களேன், இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பொற்காலம். சரி, போவோம். இப்போது இந்த வாரத்தில் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கின்றார் என்று பார்க்கின்ற போது, வாரத்தின் முதல் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திர பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூர் பயணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். உங்கள் மனம் எதை சந்தோஷமாக நினைக்கிறதோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். ஒரு யோகமான நிலையினையும் உங்களுடைய மனம் விரும்புகின்ற நிலையினையும் இந்த வாரத்தில் உங்களால் அடைய முடியும். முதல் 2 நாட்கள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 6ஆம் இடத்தில், பொதுவாக 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட நிலைகளை வழங்குவார் என்பது பொதுவான. அப்போ வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நிலை இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கிறது. உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள், போட்டியாளர்கள் என்பதெல்லாம் இல்லாமல் போகக்கூடிய நிலையும் ஏற்பட இருக்கிறது. உடலிலும் ஆரோக்கியம் ஏற்படும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பலன்களை கொடுத்திடக்கூடிய நிலையில் சந்திர பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான், அவர் சஞ்சரிக்கின்ற இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் 5ஆம் இடத்துல. 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட பலன்களை குரு வழங்குவார் என்பது பொதுவான விதி. அது மட்டும் இல்லை, அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு. அதுதான் இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை நோக்கி உங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கவே இல்லைங்க, நீங்கள் யாரும் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் சுய ஜாதத்தை கொண்டு வாருங்கள். அதற்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். பொதுவாக குரு பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போதும் குரு 5, 7, 9, 11ஆம் இடம் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதி. இப்போ குரு பகவான் உங்கள் ராசிநாதன். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. சனி பகவான் 7.5 சனியாக இருந்து இப்போ 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில். செவ்வாய் பகவானும் கூடுதலாக அங்கே சஞ்சரிக்கிறார். 2 கிரகங்கள், 2 விதமான சக்தியுடைய கிரகங்கள் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு சிலருக்கு பூமி யோகம் அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கும் சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செய்து வருகின்ற தொழிலை முன்னேற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. லாபம் அதிகரித்திடக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. ஒரு திட சிந்தனை, இப்படித்தான் வாழணும், இதை செய்யணும், இதை அடையணும் என்ற எண்ணெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தானாகவே வரும். உங்களுக்கு கிரகங்கள் எல்லாருமே சாதகமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் ராகு பகவான் 4ஆம் இடத்தில். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய சுய வாழ்க்கையில் ஆசைகளுக்கு இடம் கொடுத்தால் தடம் பொருளது என்பது நிச்சயமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் கேது பகவான், ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் கேது பகவான் சந்திருக்கின்ற போது தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். வெளிநாடு செல்லுகின்ற முயற்சி உட்பட சாதகமாகும். இந்த நேரத்தில் சூரியன் 4ஆம் இடத்தில், ராகு 4ஆம் இடத்தில், சுக்கிரன் 4ஆம் இடத்தில். கொஞ்சம் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய வாரம் இந்த வாரம். மனதை நீங்கள் கட்டுப்படுத்த தவறிவிட்டால் அது வேறு மாதிரியான பாதையில் உங்களை கொண்டு போய் சென்றுவிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. இந்த வாரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான வாரம். சொத்து சேர்க்கை இருக்குது, பொன்பொருள் சேர்க்கை இருக்குது, திரைக்கலைஞர்களுக்கு ஒரு ஆதாயமான ஒப்பந்தங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டிற்கு போய் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்தவர்கள் 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள்.
சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் தெம்பு வரும் பாருங்க, தெம்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். நான் பேசுறது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும். உங்கள் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம், கடந்த காலத்தில் இந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி கொண்டிருக்கிறது. உடல்நிலையிலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வருகிறது. சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு என்ன காரணம்னா, 2-3 கிரகங்களுடைய சஞ்சார நிலை இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னும் விரைவில் கூடுதலாக ஒரு சுப கிரகமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கிறது. அதற்கு முன்னதாக பார்ப்போம். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். கடந்த வாரத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். எடுத்த முயற்சிகளில் யாவும் வெற்றி என்ற நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த வருமானம், வெளியூர் செல்கின்ற பயணத்தில் ஆதாயம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சகோதரர்களால் ஆதரவு, குடும்பத்தில் பெரியோரால் ஆசீர்வாதம் என்பதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 4ஆம் இடத்தில். அப்போது அலைச்சல்கள், வேலைக்காக, தொழிலுக்காக, உங்களுடைய முயற்சிக்காக ஓட்டம் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரையில். வியாழக்கிழமை மதியத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 5ஆம் இடத்தில். அப்போ ஒரு அதிர்ஷ்ட பலன்களை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் எல்லா வகையிலும் இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். இடையில் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மட்டும் வேலை நிமித்தமாக உங்களுக்கு கூடுதலாக அலைச்சல் இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் வெளியூர் கூட போயிட்டு வருவீங்க, அதையும் ஆதாயத்தோடு தான் வருவீங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், மனதிலும் ஒரு நிம்மதி ஏற்படும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று இப்போ பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கூடவே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் 3ஆம் இடத்தில். பொதுவாக முயற்சி ஸ்தானமான இந்த 3ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா முயற்சி வெற்றியாச்சு, ஆனால் தடை இருந்தது, எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கல, வழக்கு இழுத்துக்கிட்டே போச்சு. இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு அந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பித்திருக்கும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்க ஆரம்பித்திருக்கும். உங்கள் முயற்சிகள் எளிதாக வெற்றியாக ஆரம்பித்திருக்கும். புதிய வாகனம் வாங்குதல், புதிய சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் இந்த நேரத்தில், இந்த வாரத்தில், இந்த காலத்தில் உங்களுக்கு இப்பொழுது இருக்கும். நிச்சயமாக இந்த நேரத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்தில். கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். சில நேரத்தில் கோபத்தில் வார்த்தை விட்டுருங்க பாருங்க, எதை கீழே போட்டாலும் அள்ளிக்கலாம், ஆனால் வார்த்தை போட்டால் அள்ளவே முடியாது. ஆனால் வார்த்தைகளின் மிக மிக கவனம் தேவை, நிதானம் தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. இந்த நேரத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு, விரயஸ்தானத்திற்கு, ஆயுஷ்ஸ்தானத்திற்கு பதிவதால் உடலில் இருந்த சங்கடங்கள்லாம் இல்லாமல் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். வீட்டில் ஒரு செலவு போச்சு, இன்னொரு செலவு வந்துகிட்டே இருக்கும். ஒரு இடம் வாங்குவீங்க, ஒரு கார் வாங்குவீங்க, ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். அது குரு பகவான் செய்கின்ற வேலை. விரைவில் குரு பகவானும் இடம்பெயர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்காரு. அப்போ இதை விட சுப பலன்கள் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம். தெய்வ அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இப்பொழுது இருக்கும். கேது பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ புனித யாத்திரை போய் வருவது, வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வது என்பதற்காகலாம் ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து ஆலய கும்பாபிஷேகம் நடத்தி வைப்பீங்க, செலவு பண்ணுவீங்க ஆலயத்துக்காக. எல்லா வேலைகளும் இந்த நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும். உங்களுடைய புகழும் உயர்ந்து கொண்டிருக்கும். இவர் யோகமான வாரம் என்றே சொல்ல வேண்டும். மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், அவிட்டத்தில் பிறந்தவர்கள் 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சில ராசி பற்றி பேசும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும். சில ஜாதகத்தை பார்க்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கான்னு அர்த்தம். சில ஜாதகத்தை பார்த்தா நானே கொஞ்சம் என்னை மாற்றிக்குவேன், தானாகவே நான் சோர்ந்து போயிடுவேன்.
அப்போ அவ்வளோ சங்கடம் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ சில ராசிக்கு பலன் சொல்லும்போது கூட அப்படி தான். சில ராசி சொல்லும்போது ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக சொல்ல முடியும். சில ராசி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது உங்களுக்கு அப்படி தடுமாற்றம் வரும். இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். எல்லா ராசினருக்கும் பொதுவான தகவல், வாழ்க்கை சுற்றுவட்ட பாதை இது. இங்கே ஏற்றம் என்பது இருக்கும், இரக்கம் என்பது இருக்கும், இன்று யோகம் இருக்கும், நாளை அவயோகம் இருக்கும், மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை மனுஷன் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் ஆதாரமாக இருக்கும். இதை நீ புரிஞ்சுக்கணும். சந்திர பகவான் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் போது ஒரு மாதத்திற்கு என்ன தேவையோ கூட்டு போயிடுவார். வாடகைக்கு வேணுமா, வாழ்க்கைக்கு வேணுமா, துணிமணிக்கு வேணுமா, சாப்பாட்டுக்கு வேணுமா, அத்தியாவசிய செலவுக்கு வேணுமா, இதெல்லாம் கொடுத்துடுவார். சந்திர பகவான் சஞ்சாரத்தை சில ராசினருக்கு வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அப்படி பார்க்கின்ற போது இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இந்த 2 நாட்களிலும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காலை வரை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் என்பது நிச்சயமாக இந்த நாளில் இருக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில். அப்போது வேலை நிமித்தமாக ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வெளியூர் பயணம் இருக்கும், இல்லை வேலை அதிகரிக்கும், சாப்பிட நேரம் இருக்காது, தூங்க நேரம் இருக்காது. இந்த அலைச்சல் என்பது நிச்சயமாக இருக்கும். அதிலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். சந்திர பகவானுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்த வரவு இருக்கும். பணத்திற்காக நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எதிர்பார்த்த வரவு இருக்கும், ஆதாயமும் இருக்கும். இது ஒரு பக்கம். வாழ்க்கைக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கப் போகுது, உங்களால் வாழ முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது நாம் தனித்து விடப்பட்டது போல் உணர்வோம் என்பது பொதுவான விதி. இருந்தாலும் குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில். இதுதாங்க ஒரு யோகம். ஒரு உங்கள் வண்டி ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல. பாக்கியம் இருக்குது, வருமானம் இருக்குது, வாழ்க்கை துணையின் ஆதரவும் இருக்குது, நண்பர்களின் ஆதரவும் இருக்குது, குடும்பத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஆனால் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்தில். இதுதான் ஒரு சின்ன சங்கடம். அப்போ குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், நிறைவேறாத பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், ஏதாகிலும் ஒரு சங்கடம் எப்படியாவது மனசை வாட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடத்துல போய் கேது. இப்போ கேது 8ல் அமர்கின்ற போது ஆயுள்ஸ்தானம் மட்டுமல்ல மறைவு ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழுக்கு மறைவினை சங்கடத்தினை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ஏதேனும் ஒரு செயல் நடைபெறும். நீங்களே போய் வலையில் போய் மாட்டிக்குவீங்க. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு சரியக்கூடிய நிலை கூட ஏற்படும். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் என்னென்னா கிரகங்கள் சரியில்லையா, கிரக சஞ்சாரங்களே நமக்கு சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கிறதா, அப்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருந்தால் போதும், கவனமாக செயல்படுவீங்க. சிக்கலில் போய் பெரிய சிக்கலை மாட்டிக்க மாட்டீங்க. அடுத்து சூரிய பகவானும் 2ஆம் இடத்தில். குடும்பத்தில் இப்போது கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், வார்த்தைகளின் நிதானம் தேவையாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லைன்னா குடும்பத்திலும் குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கேது பகவான் 8ஆம் இடம் சொல்லிட்டேன். சனி பகவான் ஜென்ம ராசிக்குள். அப்போது உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதேனும் ஒரு குழப்பம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருங்க. இந்த நேரத்தில் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டு வாருங்கள். நவகிரகங்களையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் கும்பராசினர் உங்களுக்கு 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், பூரட்டாதியில் 12ஆம் தேதியும் கூடுதலாக யோகமாக இருக்கும். வழிபாடு என்பது மிக மிக அவசியம். குறிப்பாக நவகிரக வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு, அது மட்டுமே உங்களை பாதுகாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி ராசி உங்க ராசி காலபுருஷ தத்துவத்தில்
பொதுவாக பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் கடைசி ராசியாக இருந்தாலும் முதன்மையானவராக இருந்திடக்கூடியவர்கள் நீங்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி வழி நடத்திடக்கூடியவர்கள் நீங்களாக இருப்பீங்க. உங்களால் வழிகாட்டப்பட்டவர்கள் எல்லாம் நல்லாவே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தான் எப்பயாவது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்முடைய பூர்வ ஜென்ம விதி, கர்ம வினை எல்லாவற்றையும் சுமந்து கொடுத்து தான் அந்த வாழ்க்கையை நம்ம வந்திருக்கோம். அந்த வாழ்க்கையை வாழும்போது எல்லா விதமான நேர்மறையான பலன்களையும் எதிர்மறையான பலன்களையும் நல்லவர்களையும் தீயவர்களையும் வாழ்க்கையில் சந்தித்து தான் பார்த்த பிறகுக்குள்ள போக முடியும். எல்லாவற்றையும் சந்தித்தாக வேண்டும். வாழ்க்கை என்றால் 2 விதமான பக்கங்கள் இருக்குது. நன்மைகளும் இருக்குது, எதிர்மறையான பலன்களும் இருக்குது, சங்கடமும் இருக்குது, லாபமும் இருக்குது. இந்த நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு தெளிவான ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. வாரத்தின் முதல் 2 நாட்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கார் சந்திர பகவான். இந்த மனக்குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு செயலில் ஈடுபட்டே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கும். தெளிவும் இருக்கும், ஒரு பக்கம் குழப்பமும் இருக்கும். என்ன எப்பயும் வேலையாகவே இருந்துகிட்டு இருக்கு, எப்போதான் அது விடுதலை கிடைக்கின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு தோண்டிகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடத்தில், அப்போது தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான். அப்போது பொருளாதார ரீதியாக ஏதேனும் சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திலும் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளில் இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்க வேண்டும் என்று கவனமாக வச்சுக்கணும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 3ஆம் இடத்தில், அப்போது உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறக்கூடிய நாளாக வியாழக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக சந்திர பகவானை சார்ந்த ராசியை பார்க்கும்போதே, சஞ்சாரங்களை பார்க்கின்ற போதே இந்த வாரம் இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான் சொல்லி ஆகணும். சில சங்கடங்கள் இருந்தாலும் வேலைபளு இருந்தாலும் அது விதிக்கப்பட்டது. மற்ற ரீதியாக பார்க்கின்ற போது பெருமையாக கௌரவமாக அந்தஸ்தோடு நீங்கள் இருந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில், பொதுவாக மீன ராசினர் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் மேஷம், அந்த 2ஆம் இடம் தான் இப்போ உங்கள் ராசிநாதன் இருந்துட்டு இருக்காரு. அங்கே அவர் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார். எந்த கிரகம் எந்த விதமான சங்கடமான பலன்களை வழங்கினாலும் குடும்பத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவானால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பணவரவு இருந்து கொண்டிருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிகிறது. இதற்கெல்லாம் காரணம் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நிலைப்பாடு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 12ஆம் இடத்தில், செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில். இந்த வாரத்தில் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாருங்க. உஷ்ண நோய்களாலும் பரம்பரை நோய்களாலும் சில சங்கடங்களை நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை இந்த வாரத்தில் நீங்கள் செலுத்தியாகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள். ஆசைகளை முடிந்தவரையில் கட்டுப்படுத்துவது என்பது ஒரு வாழ்க்கைக்கு, எதிர்கால வாழ்க்கைக்கு யோகமானதாக இருக்கும். இல்லை என்றால் வாழ்க்கை தடம் புரளவும் செய்யும் சில பேருக்கு. 7ஆம் இடத்தில் கேது பகவான் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமற்ற நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்த வரையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். புதிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. கவனமாக இருங்க. சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போது வேலை என்பது அதிகபட்சமாக இருக்கும். ஓட்டம் 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 என்ற நிலை இருக்கும். மனதிற்கு பார்த்தீங்கன்னா, எப்போதான் நிம்மதி இருக்க போகிறோம், எப்போதான் நமக்கு நிம்மதி கிடைக்கின்ற மாதிரி ஒரு சங்கடங்களும் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்குள். இது வரவினை உண்டாக்கிடக்கூடிய நிலை சுக்கிர பகவானால் உங்களுக்கு இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்குவீங்க, நவீன பொருட்களை வாங்குவீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாகனமே வாங்குவீங்க. இந்த யோகமும் ஒரு சிலருக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் உடல்நிலை கூட கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். புதிய நட்புகளை ஒதுக்கி வையுங்கள். குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். இந்த வாரத்தில் மீனத்தில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கூடுதலாக பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும், உத்திரட்டாதியில் பிறந்த 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் இல்லாமல் போகும். நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது.
உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.